அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா, ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல நியூஸ் பேப்பர்ல. ஓகேவா? பெருசா கன்டென்ட்டே இல்லாம தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, லோ கார்பன் கிளைமேட் ரெசிலியன்ட் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் எம்.கே. ரஞ்சித் சிங் வெர்சஸ் அதர்ஸ் எம்.கே. ரஞ்சித் சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த கேஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி. இந்த ரைட் அகைன்ஸ்ட்ங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல முக்கியம். ரைட் டு கிளைமேட் சேஞ்ச்னு குடுப்பாங்க எக்ஸாம்ல. அப்படி அத பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. ஓகேவா? ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா சொல்லியிருந்தாங்க. ஒரு அடிப்படை உரிமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ஆர்டிக்கிள பேஸ் பண்ணி அப்படின்னா, ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 21 இது 2யும் ரிலேட் பண்ணி நமக்கு ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 14 அண்ட் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த கேஸ்ல சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, எம்.கே. ரஞ்சித் சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த வழக்குல தான் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. சரியா? ஸோ அதுல அந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி ஓகேவா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுல கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். ஓகேவா? சமீபத்தில கூட இதே ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம ஒரு ஆர்டிகிள பார்த்திருந்தோம். அதனால தான் நம்ம டீப்பா பார்க்காம ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட்ட மட்டும் பார்க்குறோம். கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு ஆக்ட் வேணும். ஏன்னா இந்தியால கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத என்விரான்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் வழியா எடுத்துட்டு வராங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், வாட்டர் ஆக்ட் இந்த மாரி வெவ்வேறு டிஃபரண்ட் ஆக்ட்ஸ் மூலியமா தான் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுல கிளைமேட் சேஞ்சுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் அப்படிங்கிறத ஒண்ணு கொண்டு வரணும். அத பத்தி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் என்னலாம் பேசணும், என்ன வச்சுலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல டீப்பா குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு அரசாங்கமே இன்னும் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சட்டத்த கொண்டு வரல. ஓகேவா? அரசாங்கமே கொண்டு வராதப்போ நம்ம அத டீப்பா உட்கார்ந்து படிக்கிறதுல எந்த ஒரு மீனிங்ஃபுல்லுமே இல்ல. ஓகேவா? ஆக்ட் அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க. அது படிச்சா ஓகேவா இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் வேணும். அந்த ஆக்ட் இப்படிதான் இருக்கணும்ன்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தேவைப்படாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ பேசிக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன கேஸு, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன ஆர்டிகிள யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்தியாவுல கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தான் நம்ம பேசிக்கா பார்க்குறோம். ஸோ அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ இந்த ஒரு ஆர்டிகிள்ல இது ஒரு முக்கியமான விஷயம். ஜஸ்ட் நம்ம அடிக்கடி பார்த்த விஷயம் தான். அதனால சிம்பிளா சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இடத்துல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இன் த லோக்சபா அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் லோக்சபால எவ்ளோ விமன் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரோவர்சி. ஒரு சில இடத்துல 22ன்னு குடுப்பாங்க. ஒரு சில இடத்துல 24ன்னு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் அந்த கான்ட்ரோவர்சி வேணாம். ஃபர்ஸ்ட் லோக்சபால 22 விமன் எம்பிஸ் தான் இருக்காங்க. அத வந்து கரெக்ட்டா இந்த ஆர்டிகில்லயும் நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லோக்சபால 22 விமன் எம்பிஸ் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லோக்சபா இனிமேலு முதல் லோக்சபால எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத கேட்டா, 22 பெண் உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அதுதான் கரெக்ட்டான ஆன்சர். சரியா? இனிமேல் 22ங்கிறத போட்டுருங்க. சரியா? ஸோ எந்த லோக்சபால அதிகமான பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா, அதுக்கு 17வது லோக்சபா அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? கிட்டத்தட்ட 14% ரெப்ரசன்டேஷன் 17th லோக்சபால 78 விமன் எம்பிஸ் இருந்திருக்காங்க. ஓகேவா? அதாவது போன 2019 டூ 2024ல இருந்த அந்த கவர்மெண்ட்ல. சரிங்களா? எவ்வளவு விமன் எம்பிஸ்னா 78 விமன் எம்பிஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஹையஸ்டா எந்த லோக்சபால விமன் எம்பிஸோட கான்சன்ட்ரேஷன் நம்பர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா 17th லோக்சபா. ஓகேவா? ஸோ நமக்கு அடுத்தது இப்போ 18th லோக்சபா இப்போ எலெக்ஷன் நடந்தனால இதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 18th லோக்சபால எவ்வளவு விமன் எம்பிஸ் அப்படின்னா 74 விமன் எம்பிஸ். அப்ப போன தடவையோட இப்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 டேட்டாவ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இருக்கிறதுலே கம்மியா எந்த லோக்சபா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பாருங்க 19 அப்படிங்கிற நம்பர் தான் கம்மி. மீதி எல்லாம் 22, 30, 22, 40 அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. இருக்கிறதுலே கம்மினா 6th லோக்சபால தான் இருக்கிறதுலே கம்மி. ஓகேவா? ஸோ 2, 3 விஷயங்கள இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு கிளிப்பிங்ல மட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லோக்சபால எவ்வளவு விமன் எம்பிஸ்னா 22. இப்போ இருக்கக்கூடிய லோக்சபால எவ்வளவு விமன் எம்பிஸ் அப்படின்னா 74. ஓகேவா? இருக்கிறதுலே அதிகமா எவ்வளவு விமன் எம்பிஸ் 78 விமன் எம்பிஸ் எந்த லோக்சபா அப்படின்னு பார்த்தோம்னா 17வது லோக்சபால. இருக்கிறதுலே கம்மி அப்படின்னா 19 விமன் எம்பிஸ் எந்த லோக்சபா அப்படின்னா 6வது லோக்சபால. சரியா? இந்த டேட்டாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இம்பார்ட்டன்ட்டா இல்ல. சரியா?
ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற மாரி இந்த 2 செய்திகள் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நேத்து நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதனால நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல. சரியா? ஸோ இத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.